4th கொஸ்டின். இது வந்து டெக்னிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. இதில உங்களுக்கு என்ன புரியும்னா, HTML ஸ்கெலிட்டன்னா என்னன்னு புரியும். அதாவது இந்த மாரி நீங்க கோட் எழுதுறீங்கல்ல, இப்படி எழுதுனாவே போதும். 3 கொஸ்டினுக்கும் 4த் கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. 3 கொஸ்டின்ல என்ன இருக்கோ எக்ஸாக்ட்டா 4த் கொஸ்டின்லயும் அதே தான் வரும். அப்போ ஏன் இவ்வளோ அதிகமா கோட் எழுதணும்? இல்ல 2 லைன் எழுதுனாவே இதுதான் அவுட்புட். அப்ப ஏன் நம்ம வந்து இத்தன லைன் எழுதணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி ப்ரௌசருக்கு புரியும். இப்போ மாடர்ன் ப்ரௌசர்ஸ்ல என்ன பண்ணும்னா, நீங்க இந்த 2 லைன் எழுதிக்கிட்டீங்கனாவே மிச்ச லைன் அது ஆட்டோ ஜெனரேட் பண்ணிக்கும். உங்களால நம்ப முடியலன்னா, இப்ப நம்ம இவ்வளோ தானே எழுதியிருக்கோம். HTMLலாம் போடவே இல்லைல்ல. இந்த மாரி HTML, ஹெட்டு, பாடி இதெல்லாம் போடவே இல்லைல்ல. பாடி ஆக்சுவலி போட்டிருக்கோம். ஸ்டில் நீங்க இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது HTML, ஹெட் எல்லாம் எழுதியிருக்கும் தெரியுதா? HTML, ஹெட்டு, ஹெட்டுக்குள்ள வந்து டைட்டில் ஆக்சுவலி டைட்டில் நம்ம குடுக்கவே இல்ல. அதனால டைட்டில் வந்திருக்காது. பட் ஸ்டில் அது எழுதியிருக்கு புரியுதா? உங்களுக்கு HTML ஹெட்டுங்கிறதெல்லாம் அதுவாவே போட்டிருக்கு. நம்ம ஹெட்டுங்கிறதெல்லாம் இங்க எழுதவே இல்ல. ஸோ ஆக்சுவலா நீங்க ரியல் புரோகிராமர் மாரி ஒரு புரோகிராம் எழுதணும்னா, நீங்களே இதெல்லாம் எழுதிறது மோர் பெட்டர். அப்ப அந்த ப்ரௌசருக்கு அந்த எக்ஸ்ட்ரா லோட் இருக்காது. ஆட்டோ ஜெனரேட் பண்ண வேண்டிய லோட்லாம் இருக்காது. இன்னொன்னு பழைய காலத்து ப்ரௌசர்ஸ் இல்ல ஆட்டோ ஜெனரேட் பண்ண தெரியாத ப்ரௌசர்ஸ்லயும் உங்களோட கோட் வந்து வொர்க் ஆகும். அதுக்காக நீங்க இத பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இத எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துர்றேன். நீங்க எழுதுற இந்த மொத்த லாங்குவேஜும் என்ன லாங்குவேஜ் தெரியுமா? HTML. அதனால நீங்க ஆரம்பத்துல ஒரு HTML டாக்க போட்டுக்கோங்க. இந்த HTML நீங்க எங்க குளோஸ் பண்ணணும்னா, கடைசியில தான் குளோஸ் பண்ணணும். இத பண்ணோனே அதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இண்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த HTMLக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள வருதுல்ல, இந்த இடத்துல வருதுல்ல, இது எல்லாமே பாடி. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வரது எல்லாத்தையும் பாடிக்குள்ள வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே அப்படிதான் வச்சிருக்கோம். இங்க வராம மிச்சது இருக்குல்ல, இந்த ஏரியால வரது, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேக் சைட்ல வரது அதெல்லாமே ஹெட்டுக்குள்ள வந்துரும். ஸோ ஸ்டைல் வந்து ஹெட்டுக்குள்ள வந்துரும். அப்ப ஹெட்டுக்குள்ள இருக்குங்கிறனால நீங்க இதையும் இண்டென்ட் பண்ணிக்கிட்டா நல்லாருக்கும். இண்டென்ட் பண்ணினாலும் வொர்க் ஆகும். பட் ஒரு நல்ல புரோகிராமர் இண்டென்ட் பண்ணாம பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்தது, இதுக்கு நம்ம ஒரு டைட்டில் செட் பண்ணலாம். இங்க Q7.htmlங்கிறது பார்க்க நல்லா இல்லைல்ல. அதுக்கு பதிலா டைட்டில்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த டைட்டில்ல நீங்க எழுதுறது எல்லாமே இங்க வந்துக்கும். UI, UX, PDFன்னு போட்டுக்கலாமா? தெரியுதா? நல்லா இருக்கா பார்க்க? ஸோ இந்த மாரி நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்ட்ரக்சர்டா பார்க்கறதுக்கே ஒரு ப்ரொஃபஷனலா தெரியும். ஸோ ஒருத்தர் நீங்க இந்த மாரி கோட் எழுதி பார்த்தாங்கன்னா, உங்கள மோர் ப்ரொஃபஷனல்னு நெனைப்பாங்க. வேணா நீங்க இந்த டாக் டைப் HTML ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆனா ஆட் பண்ணி ஆகணுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTMLங்கிறத வந்து டினோட் பண்ற மாரி தான். அதர்வைஸ் நத்திங் எல்ஸ். ஓகே.